வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம். அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பதிவிறக்கம் செய்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதை ஒரு வகை கற்பனை ஓட்டமே என்றாலும் ஏதோ ஒன்றை விளக்குதற்கே வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம். இப்படி ஓர் உபதேசமா என்பதை காண்போம். கதைக்குள் செல்வதற்கு முன்பு நாம் அறிய வேண்டியது, கூர்ந்து நோக்க வேண்டியது சில. அவை என்னவென்றால், பெரியோர்கள் கூற்றுக்களில் ஏதோ ஒரு உண்மை மறைந்திருக்கும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே இக்கதை. பெரியோர் கூற்றின் கூற்றுக்கள் உள்ளுரையாய் இருக்கும், வெளிப்படையாக தெரியாது, அனுபவத்தால் உணரலாம் என்ற கதையை விளக்குவதுதான் இப்படி ஓர் உபதேசமா. கூர்ந்து கவனியுங்கள். கல்லூரி இறுதியாண்டு தேர்வுக்கு தயாராகி வந்தான் அமுதன் என்பவன். ஒழுங்காக தம் கடமையை ஆற்றக்கூடியவன். கல்வி பயிலும் நேரங்களில் வேறு புற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டான். மனப்பாடங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த காரியத்தில் மட்டுமே கண்ணும் கருத்துமாய் இருப்பான். தனிமையில் அமர்ந்து அமைதியாய் கற்பதே நல்லது என்பது அவனது கொள்கை. கூட்டு சேர்ந்து படித்தால் சிலர் இடையிடையே வேறு திசையில் தம் கருத்துக்களை திசை மாற்றிடவே செய்திடுவர். அஃதாவது தன் பசிக்கு நன்றாக மேய்ந்திடும் மாட்டை நக்குகின்ற மாடு கெடுத்ததாம் என்பது போல் ஆகிவிடும் என்ற சிந்தனை உடையவனே அமுதன். பெரியோர் ஆசி பெற்று செல்வதில், கடமை ஆற்றுவதில் மிகவும் விருப்பம் உடையவன். தாய் தந்தையர் குருவிடம் பக்தி உடையவன். இவனை காணும் சில மாணாக்கர்கள் இவனை ஒரு கோழை என்றும் ஒரு புத்தகப் புழு என்றும் ஏளனம் செய்திடுவார்கள். மௌனசாமி என்றும் கூறுவார்கள். காரணம், யாருடனும் அதிகமாக தேவையில்லாமல் பேச மாட்டான். ஆனால் இவை யாவும் மற்றவர்கள் நினைப்பது எல்லாம் அமுதனுக்கு புரியாமல் இல்லை. அதையெல்லாம் ஒரு வகையாக எடுத்து கொண்டு அந்த குப்பைகளை தன் இதயத்தில் போட்டுக்கொள்ள மாட்டான். கல்வி வேலையில் நாட்டமில்லாத சிலரை எண்ணி அவர்கள் உணர்ந்து தானாக திருந்தட்டும் என்று நினைப்பான். சிலர் படிக்கும் அந்த சரியான நேரங்களில் தங்கள் கைபேசியை வைத்து பொழுதுபோக்கி அதை தன் நண்பர்களுக்கும் காட்டி சிரித்து ரசித்து மகிழ்வர். தேவையில்லாத காட்சிகள் விளம்பரங்களில் மனதை பதிய வைப்பதால் ஒரு வகை மாயை அவர்கள் அறிவை மயக்கி படிப்பில் கோட்டமிடச் செய்துவிடும். கோட்டை விட்டு விடுவார்கள் என்றும் சொல்லலாம். அஃதாவது அத்தகையோர்க்கும் சரியான திறமைகள் இருந்தாலும் அதை பயன்படுத்தாமல் கல்வியில் பின்தங்கி போவர் என்பதையெல்லாம் தன் மகன் அமுதனுக்கும் நாளுக்கு நாள் உணர்த்தி நல்ல புத்திமதிகளை சொல்லித் தருவதில் வல்லவர்கள்தான் அமுதனின் பெற்றோர்கள். அமுதன் எதிர்பார்த்த அந்த தேர்வு நாள் நாளை காலைதான். மிகவும் பொறுப்புடன் சுறுசுறுப்பு ஆனான். தூங்க வேண்டிய நேரங்களில் சரியாக உறங்கி எழும் வழக்கம் உடையவன். தாய் தந்தையர்களுக்கு தவறாமல் தன் மன நிம்மதிக்காகவும் அவர்கள் நலனில் அக்கறை கொண்டும் சில உதவிகள் வயல்வெளிகளில் தானும் அவர்களுடன் சேர்ந்து செய்து மகிழ்வான். காரணம், தன் மனதில் எவ்வகையிலும் இறுக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக. ஊர் மக்களோ இவர்கள் குடும்பத்தை எண்ணி மகிழ்வதோடு இது போன்ற கருத்துக்களும் செயல்பாடுகளும் உடைய பிள்ளைகளும் பெற்றோர்களும் யாவருக்கும் வேண்டும் என்று யோசிப்பர். பிறரை மதித்து வணங்கி நடந்திடும் இவர்களது பக்குவம் யாவர்க்கும் வேண்டும் என்று மதித்து போற்றுவர் ஊராரும். தேர்வுக்கு முதல் நாள் மாலை அமுதன் வீட்டிற்கு
ஓய்வு பெற்ற ஒரு கல்லூரி பேராசிரியர் தண்டபாணி என்பவர் வந்திருந்தார். வயதில் முதியவர். விஞ்ஞானத்துறை பேராசிரியராக முன்பு பணி செய்தவர். ஊரினரும் அந்த ஊர் மாணாக்கர்களும் தண்டபாணியை வெறும் தண்டபாணி என்றே மதித்தனர். காரணம், அவருக்கு விஞ்ஞான அறிவு படித்திருந்தும் சரியாக வராது என்பதால். இருந்தாலும் அந்த விஞ்ஞானத்தை தவிர உலக அறிவு அவருக்கு உண்டு என்பதை நெருங்கிய பழகிடும் பழைய நண்பர்களால் மட்டுமே அவரின் தூய உள்ளத்தை அறிய முடியும். இளையோர்களுக்கு அவரது உபதேசத்தை கண்டால் கேட்டால் வெளிப்படையாகவே பிடிக்காது. அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் முடியாது. எதிர்மறையான புதிர் போலவே உபதேசங்கள் தெரியும். உலகில் இன்றும் சிலர் தம் தொழிலுக்கு ஏற்ற பக்குவம் இல்லை என்று சொல்லபடியாக அப்படிப்பட்டவர்கள் நடமாடுகின்றனர் என்பதும் ஓரளவு உண்மையே. போக போக உலக அனுபவத்தில் அனுபவம் பெற்றவரே தண்டபாணி ஆவார். சிலர் நினைப்பது போல் அவர் ஒரு தண்டபாணி கிடையாது என்பதை அறிந்திருந்த அமுதனின் பெற்றோர்களும் அவனும் மட்டும் பேராசிரியர் தண்டபாணியிடம் நல்ல மரியாதைகள் வைத்திருந்தனர் என்பது முற்றிலும் உண்மை. அவர் கூறும் உபதேசத்தில் ஓர் உள் அர்த்தம் உண்டு என்பதை மட்டும் அமுதன் அவர் பேச்சின் வழியே தன் கூர்மையான புத்தியால் உணர்ந்து இருந்தான் என்பதும் உண்மை. அப்போது வீட்டிற்கு வந்திருந்த தண்டபாணியை கண்ட அமுதன் வழக்கப்படி ஆசீர்வாதம் பெற்றான் அவரிடம். தான் நாளை காலை தேர்வுக்கு செல்கின்றேன் என்றான். மகிழ்ந்த தண்டபாணி அவனிடம், நல்வாழ்த்தப்பா, ஒன்று மட்டும் உனக்கு சொல்கிறேன், நன்றாக கேள். நீ உன் தேர்வில் விடைகள் நன்கு தெரிந்த கேள்விகளை மட்டும் முதலில் தேர்ந்தெடுத்து விடைகள் எழுதக்கூடாது என்று புத்தி கூறினார். என்ன கூறினார்? நீ விடைகள் நன்கு தெரிந்த கேள்விகளை மட்டும் முதலில் எடுத்து தேர்ந்தெடுத்து விடைகள் எழுதக்கூடாது என்றும் புத்தி கூறினார். அங்கு அமுதனை வெளியில் அழைத்துச் செல்ல வந்திருந்த அவனது நண்பர்கள் சிலர் பேராசிரியர் அறிவுரையை பார்த்து மனதுக்குள் சிரித்தனர். நாளை அமுதன் அவ்வாறே தேர்வில் எழுதட்டும் செய்யட்டும் என்று நக்கல் செய்தனர். எதற்கும் சளைக்காத அமுதனோ நன்றி ஐயா என்றான். அவரது கூற்றை ஏற்றுக்கொண்டு அவரது கருத்தின் உள்ளுரையை கூர்ந்து நோக்கினான், புரிந்து கொண்டான். மேலும் ஒரு நாள் அமுதனின் பெற்றோர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தனர். புத்தகமும் கையுமாக அங்கே படித்து கொண்டும் இடையிடையே பெற்றோர்களுக்கு உதவி கொண்டும் இருந்தான் அமுதன். அவனை படிக்க விடாமல் பொழுதுபோக்க வயல் பகுதிக்கு அவனுடன் படிக்கும் நண்பர்கள் சிலர் வந்திருந்தனர். அப்போது நடைபயிற்சி மேற்கொண்டே அன்று அங்கு வந்த பேராசிரியர் தண்டபாணியும் அவ்விடத்தில் வயல் வேலையை பார்வையிட்டார். அமுதனின் பெற்றோர்கள் அப்போது வளர்ந்து வரும் அந்த நெற்பயிர்களுக்கு சுற்றிலும் வேலிகள் போட்டு கொண்டிருந்தன. அமுதன் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? அப்போது வளர்ந்து வரும் நெற்பயிர்களுக்கு சுற்றிலும் வேலிகள் போட்டு கொண்டிருந்தனர். அதை பார்த்த பேராசிரியர் தண்டபாணி உள்ளுக்குள் சிரித்தபடி அமுதன் நன்றாக உணரும் பொருட்டு அவனிடம், தம்பி, வளர்ந்துள்ள அந்த நெற்பயிர்களுக்கு இப்போது வேலி போடக்கூடாது என்றார். என்ன சொன்னார்? வளர்ந்துள்ள அந்த நெற்பயிர்களுக்கு இப்போது தடுப்புக்காக வேலி போடக்கூடாது என்றார். தலையாட்டினான் அமுதன். பேராசிரியர் கருத்தையும் தலையாட்டி பொம்மையாக மாறிய அமுதனையும் நினைத்து, சபாஸ், ஆடு மாடுகளுக்கு இனிமேல் ஜாலிதான், பசி போக்கிவிடும் என்று நினைத்தனர் மனதுக்குள். நண்பர்களை அவ்வாறு நினைத்தார்கள். ஆனால் அமுதனோ தன் புத்தி கூர்மையால் பேராசிரியரின் உட்கருத்தை உணர்ந்து கொண்டு நிம்மதியானான். கால ஓட்டத்தில் கற்ற கல்வியால்
பணிக்கும் சென்று அமுதன் பெரியோர் ஆசியால் கை நிறைய சம்பளமும் பெற்று அதை தன் தாயிடம் அவ்வப்போது கொடுத்து கொண்டிருந்த அமுதனைக் கண்ட பேராசிரியர் ஒரு முறை மகிழ்ந்தாலும் அதை கண்டவர், தம்பி அமுதா, நீ என்ன செய்கிறாய்? அம்மாவுக்கு நீ பணம் கொடுக்கின்றாயா என்று கேட்டார். ஆமாம் என்றவனை தனியே அழைத்து, அம்மா கையில் அவ்வாறு நீ கொடுக்காதே என்று அறிவுறுத்தினார். ஒருவித சங்கடமாக இருந்தது அமுதனுக்கு. இதில் என்ன தவறு உள்ளது என்று சிந்தித்தான். நான் கொடுப்பது தவறா என்றும் யோசித்தான். சில நேரங்களில் பேராசிரியர் ஓர் உள்ளுரை கருத்தாகவே உபதேசம் செய்கின்றாரே என்றவனுக்கு, முன்போலவே சற்று யோசித்தவனுக்கு அவனது புத்தி கூர்மையால் அதற்கான விடையை உணர்ந்து உபதேசத்தை ஏற்றுக்கொண்டான். என்ன உணர்ந்தான் தெரியுமா? வாசகர்களே, கேளுங்கள். பேராசிரியர் கூறிய உபதேசங்களில் முதலாவது விடையானது, தெரிந்த கேள்விகளுக்கு மட்டுமே எப்பொழுதும் விடைகள் எழுதாமல் எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கும் விதத்தில் நாம் முழுமையாய் பயில வேண்டும் என்பது பேராசிரியர் கருத்து என்பதைத்தான். இரண்டாவது அவர் கூறிய உபதேசம் என்ன தெரியுமா? பயிர் நடுவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கையாக வேலி போடுவதே சரி என்று பெற்றோர்களுக்கும் புரிய வைத்தார். கடைசியாக மூன்றாவதாக, அம்மாவிடம் மகன் சம்பளத்தை கொடுப்பதில் தவறில்லை, ஆனால் அவள் கையால் எதையும் தான் பெரும்படியாக வாழ வேண்டும் என்பதை யாவர்க்கும் புரிய வைத்தான். பேராசிரியர் சிறந்த தண்டபாணியே. புரிகிறதா? பெரியோர் கூற்றில் ஓர் உள்ளுரை இருக்கும் என்பதை மறவாதீர்கள். நன்றி.